கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே புன்னகை நகர் பகுதியில் இளைஞர் ஒருவர் அதிவேகமாக ஓட்டி வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மின்கம்பத்தில் மோதி உருண்டு தலைக்குப்புற கவிழும் பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதாம். வணக்கம் சதாம், இந்த கார் விபத்துக்கான காரணம் என்ன? விவரங்கள். வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட புன்னகை நகர் பகுதியில் இளைஞருக்கு அதிவேகத்தில் ஓட்டி வந்த கார் கட்டுப்பாட்டிலிருந்து சாலையின் ஓரத்தில் இருந்த மின்கம்பத்தின் போது தலைகீழாக கவிழ்ந்த இந்த சினிமாவில் இருந்து இந்த வகையிலான இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வெற்றிமனம் பகுதியை சேர்ந்த 24 வயது இளைஞர் ஜிஸ்வான் இவர் தனது நண்பர்களுடன் புன்னகை நகர் பகுதியில் அமைந்துள்ள ஒரு பகுதியில் நடைபயிற்சிக்கு தங்களது சொகுசு காரில் இன்று காலையில் சென்றுள்ளனர். நடைபயிற்சிகள் முடித்த பின்பு புன்னகை நகர் செட்டுக்குளம் சாலை வழியாக தங்களது சொகுசு காரில் வந்துள்ளனர். அப்போது கார் அதிவேகமாக வந்ததாக கூறப்படுகிறது. புன்னகை நகர் பகுதியில் அமைந்துள்ள சாலையின் வலது புறத்தில் உள்ள மின்கம்பத்தில் வேகமாக மோதி விபத்துக்குள்ளாகி தலைகீழாக கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரின் உள்ளே இருந்த 2 இளைஞர்கள் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக காரில் உள்ளே இருந்தவர்களை நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்டனர். உடனடியாக அவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சாலையில் காலை நேரம் என்பது அதிக அளவில் பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாத பெரும் உயிர் சேதமானது தவிர்க்கப்பட்டுள்ளது. சாலையின் ஓரத்தில் அமைந்துள்ள ஒரு பல் மருத்துவமனை இந்த விபத்து தொடர்பான காட்சிகள் பதிவான நிலையில் தற்போது இந்த காட்சிகள் வெளியாகி உள்ளது. தொடர்ந்து இந்த விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதாம்.